சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களே நோட் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் எடுத்த அதிரடி முடிவு. அது தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க. வருகிற 17ஆம் தேதி திங்கட்கிழமை அந்தந்த மாவட்டங்களில் நிர்வாகிகள் ஒன்று கூடி விற்பனை கருவி பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் செயல்பாடு எடை தராசு இணைப்பு குறித்து மாவட்ட கலெக்டரிடம் மக்கள் குறை தீர்க்கும் நாளில் மனு அளிக்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் 5 அட்டைதாரர்களுக்கு மட்டும் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் என்று போராட்டம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 34,790 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 33,377 கடைகள் கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் 1000 குடும்ப அட்டைகளுக்கு குறைவாக உள்ள முழு நேர கடைகள் 18,782 ஆக இருக்கிறது. பகுதி நேர ரேஷன் கடைகள் 9,388 ஆக இருக்கிறது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.